மனிதனுடைய பிரதேசங்களான மற்றும் உற்றார்கள் மற்றும் பலநில உத்தியோகர்கள் இணைய உத்தியோகர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நான் சிந்தனையின் வரிசையில் நான் திருக்குறளை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவிடலாம் நினைக்கிறேன். ஏற்கனவே பிரதேச செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு வாரம் அதை பற்றி பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலதிகமாக நான் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று யோசிக்கிறேன். மேல ஒரு இனத்தின் அடையாளம் அல்ல ஒரு நல்ல குலத்தின் குடும்பங்களின் அடையாளம் மதம் அல்லது அதுக்கு மேலான பண்பாட்டு விழுமியங்களுக்கு அப்பால தீர்மானிக்கப்படுகிறது. அது இந்த மொழியின் அடையாளம் தான் அடையாளம் தான் மேலிருந்து நிற்குது. அந்த வகையில் தமிழ் மொழி உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழி ஒரு சிறப்பு வாய்ந்த மொழியாக கருதப்படுகிறது. அந்த நூற்றுக்கணக்கான மொழிகளிலும் ஒரு 10க்கு உட்பட்ட இல்லை 10க்கு மேற்பட்ட மொழிகள் தான் அந்த செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழிகளாக கொள்ளப்படுகிறது. அது இந்த பழமையான நூல்கள், அது இந்த தொன்மைகள், மற்றது அது இந்த மொழியியல் வளர்ச்சி பாதையில் மிக தொன்மைவாத தன்மைகளை மொழி திறமைகளை அடிப்படையாக கொண்டு அந்த செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படுகிறது. அந்த செம்மொழி அந்தஸ்துல தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழியாக தமிழ் மொழி காணப்படுகிறது. என்னென்றால் இந்த பழமை வாய்ந்த நூல்கள், அது இந்த தொன்மை, இதுகளை மையமாக வச்சு கொண்டுதான் இது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில இந்த திருக்குறளும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் திருக்குறள் ஒரு வாழ்வியல் முறைகளை, அறநெறிகளை மையப்படுத்தி மேலெடுத்து நிற்கிறபடியால் அதன் திருக்குறள் ஒரு முக்கியம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. அது தமிழ் மொழியில் ஆயிரக்கணக்கான தொன்மை வாய்ந்த நூல்கள், நாலடியார், 14 கணக்கு நூல்கள், அப்படியே நிறைய நூல்கள் இருந்தாலும் திருக்குறள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்றால் அது அந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள், மற்றது அது இந்த சுருக்கம். நாங்கள் சாதாரணமாக நாங்கள் பார்க்கிறது திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருந்தாலும் கூட அதில் பரிமேலழகர் உரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த திருக்குறளை எப்படி நாங்கள் பார்க்கிறோம், சாதாரணமாக ஒரு முதலாம் வகுப்பு பிள்ளை அல்லது ஓய்வு படித்த பிள்ளை பார்க்கறதுக்கு அப்பால அது ஆழம் நோக்கி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சொல்லுக்கு ஆயிரக்கணக்கான அர்த்தங்களோட இருக்கிறபடியாக தான் இன்றைக்கு இத்தனை வருஷங்கள் கடந்து அது நின்று நிலைக்கக்கூடியதா இருக்குது. அதெல்லாம் திருவள்ளுவரை மாபெரும் கவிஞன் என்று சொல்லி கூறப்படுகிறது. ஒரு கவிஞனுக்கு கவிஞன் ஆற்றல் மொழியை பாதுகாக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில தமிழ் மொழியை பாதுகாக்கிற ஒரு பெரும் பொறுப்பை திருக்குறள் எடுத்துக்கொள்றதுல மாற்றுக்கிறது இடம் இல்லை. அப்ப நாங்கள் இந்த திருக்குறளை ஏன் ஒரு வாழ்வியல் நெறியாக அந்த வாழ்வியல் முறையாக கொள்ளக்கூடாது என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்றைக்கு உலகத்துல 100க்கும் மேற்பட்ட மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது என்றால் அங்கே அதுல ஏதோ ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்க ஆங்கிலத்துல மட்டும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 40க்கு மேற்பட்டவர்களாலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுல நிறைய ஏதோ ஒன்று இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். உண்மையில அந்த நீலதேச கண்டுபிடிப்புகள் அல்லது அறிவியல்களுக்கு எல்லாம் இந்த ஈழத்தேசத்திலிருந்து போன கருத்துக்கள் அல்லது சொல்லப்பட்ட சித்தர்களாலே அல்லது பெரியவர்களால் சொல்லப்பட்ட இவ்வாறான கருத்துக்கள்லாம் அடிப்படையாக இருந்தது என்பது உண்மை. அது காலநிபங்களாலும் இதனாலும் அழைக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டு விட்டது என்றதுக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் திருக்குறள் ஒரு வாழ்வியல் நிறைய சொல்லுறதுல அல்லது அதை பின்பற்றுவதில் முக்கியமாக கருதப்படுகிறது. நாங்கள் அது இந்த அறிவியலுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பது என்றதை நாங்கள் அது அதில் சொல்லப்பட்ட குறள்களை அடிப்படையாக கொண்டே நாங்கள் நிறைய அதில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக இல்வாழ்க்கையை, சாதாரணமாக ஒரு குடும்ப வாழ்க்கையை அறம் என்று சொன்னது திருக்குறள் தான். வேறு எங்கேயும் அது சொல்லப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இல்லறம்
என்று சொல்லி. ஏனென்றா ஒரு குடும்பம் என்று நாங்கள் வாழையில் ஒரு சுயநலம் ஒன்று போகணும். அந்த சுயநலத்துக்கு அப்பால நாங்கள் அது கொஞ்சம் பொதுநல நோக்கோடையும் வாழ வேணும் என்று துறந்தார்கள் துர்வாதவருக்கு பிறந்தார்கள் இல்வாழ்வான் என்பான் துணை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அப்படியே நாங்கள் போனோம் என்று சொன்னால் அன்பை பற்றி சொல்வது என்ன, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய மற்ற புறர்க்கு என்று சொல்லி. அதே மாதிரி என்பில் அதனை வெயில் போல் காயமே அன்பில் அதனை அறாது. அந்த அன்பின் முக்கியத்துவம் ஒரு குழுவை வந்து வெயில் வாட்டுறது போல அன்பில்லாத ஆக்களை வந்து வாட்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அதனால் முதல்வர பொருந்தல போனோம் என்று சொன்னால் அங்கேயும் அறிவியல் தான் மேலிருந்து நிற்குது. என்ன தந்தை மகற்காட்டும் உதவி இவன் தந்தையை நோட்டான் கொள்ளன்னு சொல் ஏன்னா அவனை கல்வி அறிவு ஆகிறது தான் அவனோட முக்கிய பணி. ஏனென்றா அறிவியல் தான் இன்றைக்கு எல்லாத்துக்கும் மேல வேற விஷயங்கள் ஆண்டாலும் பணமோ அல்லது வேற இதுகளுக்கு அப்பால ஆண்டாலும் பின்னணியிலே அறிவியல் தான் பிரபஞ்சத்தை ஆளுற ஒரு சக்தியா காணப்படுகிறது. அதே மாதிரி மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை நோட்டால் பொண்ணலின்னு சொல். மகன் வந்து ஒரு தந்தை காட்டுறது இவனை இந்த அறிவு உள்ளவனா முதல்நிலைப்படுத்துறதுக்கு அந்த தகப்பன் எவ்வளவு பாக்கியம் செய்தாங்க சொல்ல வந்து பெற்றுக் கொடுக்கிறார். அப்படியே போய் பார்த்தோம்னு சொன்னா அன்பு இனியவை கூறல் என்ன இனிய சொற்களை எவ்வாறு பேச வேண்டும், சமூகத்தில் நாங்கள் எப்படி பிளிர வேண்டும் என்றதுல இனியவை குரலை எடுத்துக்கொண்டால் அப்படி ஒவ்வொரு அதிகாரமும் 3 பெரும் பிரிவுகளுக்கு கீழே அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் இதுகளுக்கு மேல பெரும் பிரிவுகளுக்கு இல்லை ஒரு அதிகாரமா 1330 குரல்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் நாங்கள் இதை ஒரு வாழ்வியல் முறையாக கொள்ளக்கூடாது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் அல்ல கொள்ள வேண்டும் என்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் மேலத்தே சமதை புரிஞ்சு கொண்ட அளவுக்கு எங்கட தமிழர்களாகிய நாங்கள் அதை இந்த முக்கியத்துவத்தை உணர்வில் என்றுதான் வேதனைக்குரிய விஷயம். நாங்கள் அதை முழுமையாக கைக்கொள்ள தேவையில்லை. அதை வந்து என்னுடைய அடுத்த பரம்பரைகளுக்கு கடத்துற அல்ல பிள்ளைகளுக்கு கடத்துற அதே நேரம் ஒரு மனதில் ஒரு சின்ன அதிர்வலை ஏற்படுத்தினா காணும் மாதிரி ஒன்றும் தேவையில்லை. அப்படி 100% வாழணும் 100 இல்லை. அப்படியே பார்த்தோம் நிறைய குரல் நிறைய உதாரணம் காட்டலாம். இனியவை குரல் அங்கால போனால் அந்த மருந்து என்ற ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த மருந்து என்ற அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன உலகத்தில் உள்ள அந்த மருத்துவ கோட்பாடுகள் நோய்கள் மருத்துவ கோட்பாடுகள் எல்லாத்துக்கும் அடிநாதமா அந்த மருந்து என்ற அதிகாரம் இருக்குது. நீங்க அது ஏன்னா மேலதேச MBBS படித்த டாக்டர்களாலும் வைத்தியர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. அதே மாதிரி இதுல அமைச்சியல் என்ற அதிகாரம் இருக்கு. அரசு அமைச்சியல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அமைச்சு எப்படி இருக்க, ஒரு அமைச்சர் எப்படி இருக்கவர், எப்படி செயலாற்றவர், தன்னை சார்ந்தவர்களையும் அண்டி அணைச்சு அதே மாதிரி எதிர்கட்சிகளையும் எப்படி அண்டி அணைச்சு நான் அந்த அமைச்சர் நடத்த வேண்டும் என்று சொல்றது இந்த அமைச்சியல தெளிவாக சொல்லப்பட்டது. அது நாங்கள் சும்மா மேலெழுந்த வாரியா நாங்கள் பொருளோட பார்த்தால் அது சின்ன விஷயத்தை சொல்றதா இருக்கும். அதுக்கு ஆழம் மிகப்பெரிய அதான் அதுக்கு ஆழங்காணையில் அது குருவை கரைத்த குரல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆழம் வந்து நாங்கள் அதை இன்னொரு விதக்கலாம் பார்க்கலாம். கல்வி என்றது நாங்கள் நேரடியாக கற்கிறது. அதுக்கு மேலால கேள்வி என்ற ஒரு விஷயம் இருக்கு. அது நாங்கள் யாருக்கு இல்லாத பார்க்கிறோம் என்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பரிமையாளருக்கால பார்த்தால் அது இந்த ஆழம் வந்து புரிய வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மாதிரி நான் நிறைய விஷயம் எடுத்துக்கொள்ள பாடப்பரப்ப ஆய்வுடன் கொண்டு யோசிக்கிறேன். அப்ப இப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த நிர்வாகம் சம்பந்தமான ஒரு எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது நான் இதை முடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். இந்த நிர்வாகம் சம்பந்தமா அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தா தெரிந்து வினையாடல் என்ற ஒரு இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா நாங்க பார்த்தோம்னா அந்த என்னன்னு சொல்றோம் நவீன முகாமைத்துவ கோட்பாடுகள் அல்லது இதுகளுக்கெல்லாம் அடிப்படையா உள்ள திருக்குறள் இருக்கு என்றதை நாங்கள் கண்டுவிடலாம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் விட இந்த விஷயத்தை இவர்தான் செய்வர் என்று அடையாளம் கண்டு விட்டுவிட்டால் நிர்வாகத்துக்கு வேலை இல்லை. தந்த பாட்டல் நடக்கும். இதுதான் இந்த மனித முகாமைத்துவ கோட்பாடுகள் எல்லாம் அடிப்படையா இருக்கு. அதே மாதிரி செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு இதை உணர்ந்து செய்யணும். என்ன செயல் செய்ய வேணும், அதை எப்படி செய்ய வேணும் என்ற அந்த குறிப்பிட்ட டைம் பிரேமில் செய்யணும்.
வேண்டும். அதான் முக்கியம் ஒரு செயல். அதான் எங்களோட நவீன முகாமித்துவ கோட்பாடுகள் எல்லாம் சொல்லுவது. சரி, இன்னும் ஒன்று சொல்லுவது, ஒரு நிர்வாகி எப்படி இருக்க வேணும் அல்லது நிர்வாகி எப்படி இருக்கக்கூடாது சொல்லி, வினைக்கண் வினையுடையான் வேண்மை வீராக நினைப்பானே நீங்கின் திரு என்று சொல்லி ஒரு குரல் ஒன்று இருக்கு. என்ன நல்லா வேலை செய்கிற ஒரு ஒருதனை வந்து அதை அவனை வந்து புறக்கணிக்கிறது அல்லது அதை எதிர்பணமா பார்க்கறது வந்து என்றால் அவரை விட்டு அந்த அவருடைய புகழ் நீங்கள் திரு என்று சொல்லப்படுது. திருவுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. நாங்கள் புகழ் என்று சொல்லலாம், செல்வம் என்று சொல்லலாம். அது வந்து உடல் நோக்கி பொருள்னால் 1000 அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் திருக்குறள் வந்து காலத்தையும் தாண்டி இன்றைக்கு நிலத்து நிற்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் என்று அர்த்தம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு இதுல வந்து நிறைய கதைக்கலாம். நான் அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு மேல திருக்குறள் ஒரு வாழ்வியல், அதை நாங்கள் எங்களுடைய பரம்பரைகளுக்கும் கடத்த வேண்டும் என்ற இந்த இனிய கால வேளையில கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.